உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மன குமுறலான விஷயம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பின்னால தெரியுது பாத்தீங்களா, இந்த பழைய ரயில் பாலத்துக்கு வந்து டெண்டர் விட்டு இதை அப்புறப்படுத்த சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கதா ஒரு தகவல். இதுல எங்களுக்கு என்ன ஒரு பெரிய மனவேதனை அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 110 வருஷமா இது எங்களோட வாழ்க்கையில, இந்த மக்களோட வாழ்க்கையில, உலக மக்களோட வாழ்க்கையில இது பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். அதை தாண்டி இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் கடல் பாலம், அதாவது வந்து கடல் வழியா போக்குவரத்துல ஏற்பட்ட பாலமே இதுதான் முதல் பாலம். அப்படியாப்பட்ட பாலத்தை இன்னைக்கு வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அங்க எல்லாருக்குமே ஒரு மன வேதனையான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப புதுசா போட்ட ட்ரெயின் பாலத்துல கூட 2 தடவை இப்ப போட்டதுக்கு அப்புறமே 2 தடவை பாத்தீங்க அப்படின்னா இடையில வண்டி போறதுல நிறைய செக்கல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணி தான் அனுப்புனாங்க. ஆனா இந்த பாலத்தை வந்து இப்பயுமே நம்ம சரி பண்ணா அழகா இந்த பாலத்துல ட்ரெயின் விடலாம், அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. இதை வச்சு அவங்க யூஸ் பண்றதுனா கூட பண்ணலாம். ஆனா அதை மீறி இப்ப வந்து டெண்டர் விட்டுருக்காங்க இதை அப்புறப்படுத்தணும்னு. இருந்தாலும் அப்படி அப்புறப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வருது அப்படின்னா தயவு கூர்ந்து அந்த பழமை மாறாம எந்த ஒரு சின்ன சிராய்ப்பும் அதுக்கு ஏற்படுத்தாம அது எப்படி இருக்கோ அதே மாதிரி அதை ரிமூவ் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் ரயில் நிலையத்திலேயோ அல்லது பாமன்லையோ அல்லது ராமேஸ்வரத்திலேயோ இதை பாதுகாப்பா பண்ணி வரக்கூடிய தலைமுறைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, இப்படி மனித சக்தியால இயங்கக்கூடிய ஒரு பாலம் இருந்துச்சு அப்படின்ற வரலாற்றை சொல்ல வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதை உணர்ந்து தயவு கூர்ந்து அரசாங்கம் இதை நீங்க அப்படி ரிமூவ் பண்ற சூழ்நிலை இருந்தா கூட அதை நினைவு சின்னமா பாதுகாக்கணும். ரெண்டாவது, எந்த ஒரு சின்ன பிசிறும் இல்லாம அது எப்படி இருக்கோ அதோட ஒரிஜினாலிட்டி தன்மை கொஞ்சம் கூட மாறாம அதை அப்புறப்படுத்தி நினைவு சின்னமா அமைக்கணும் அப்படின்றது எங்களோட இந்த பகுதியில் உள்ள மக்களுடைய ஒரு தாழ்மையான கோரிக்கை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.